ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானோட ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்தியா உடனடியாக பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏவிய ட்ரோன்கள் எல்லாத்தையும் நடு வானிலையே மறித்து அழிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டதுக்கு கை மேலே பலனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு உதவிக்கு வர எந்த நாடும் தயாராக இல்லை அப்படின்னாலும் துருக்கி மட்டும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நமது இராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சிந்து நதி நீரை திடீர்னு இந்தியா திறந்து விட்டதில் பாகிஸ்தானுக்கு வெள்ள அபாயமும் வந்திருக்கு. சேப்பாக்கம் மைதானத்துக்கு திடீர்னு பாகிஸ்தான் வெடிகுண்டு மிரட்டலும் விடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் விட்ட அத்தனை ஏவுகணைகளின் ட்ரோன்களையும் நமது ஆகாஷ் ஏவுகணை தடுத்து அழிச்செறிஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். எல்லை ஒட்டி இருக்கிற ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள இராணுவ தளங்களை குறி வச்சு பாகிஸ்தான் இராணுவம் 400க்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவுனாங்க. அவை அனைத்துமே நடுவானில மறைத்து நம் இராணுவம் சுக்கு நூறாக்கிட்டாங்க. இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் சிக்கிய குருத்வாரா, கிறிஸ்துவ தேவாலயம், பொதுமக்கள் வீடுகள் ஆகியவை பாகிஸ்தானோட தாக்குதலில் சேதமடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தாக்குதலையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து வருவதால் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் பாகிஸ்தான் திணறிட்டு இருக்காங்க. பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பந்தம் உலகம் முழுவதும் தெரிந்து விட்டதால் பகிரங்கமாக அந்த நாட்டுக்கு உதவி செய்ய எந்த நாடுமே தயாராக இல்லை. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை 7ஆம் தேதி நம்ம இந்திய படைகள் தரைமட்டமாக்கிட்டாங்க. அதில் 100க்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வழியாக தாக்குதல் நடத்தினாங்க. இதனால் 16 பேர் இறந்து போயிட்டாங்க. இதற்கு பதிலடியாக மறுநாள் காலையிலேயே லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத் மேலே பாகிஸ்தானோட முக்கிய நகரங்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினதில் அவங்களோட கிரிக்கெட் மைதானம் மற்றும் கராச்சி துறைமுகமெல்லாம் பற்றி எரிஞ்சுது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானில் உள்ள இராணுவ முகாம்களை குறிவைச்சு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசினாங்க. உடனடியாக தாக்குதலுக்கு உள்ளான நகரங்கள் எல்லாத்துலேயுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. IPL கூட பாதையில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு எதிரி ட்ரோன்களை நடுவானில் மறித்து அழித்தெறிந்தது. இந்த ட்ரோன்கள் எல்லாமே துருக்கியில் வாங்கினதை இந்தியா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இரவு முழுவதும் நடந்த போர் நடவடிக்கையில் 36 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முற்பட்ட போது பாகிஸ்தானோட அட்டாக் எல்லாமே நடுவானிலேயே முறியடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டதுக்கு பலனை கைமேல் இப்போ அனுபவிச்சு வர்றாங்க. அவங்களோட ஒட்டி உறவாடும் சீனா உட்பட எந்த நாடுமே வெளிப்படையாக உதவிட தயாராக இல்லை. இதை ஜீரணிக்க முடியாமல் பாகிஸ்தான் பழைய பொய்யான வீடியோக்களை பகிர்ந்து உலக நாடுகளையே குழப்பிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கெல்லாம் பொறுப்பேற்பதை தவிர்த்து இந்தியா மீது பழி போடுவதே பாகிஸ்தானுக்கு எப்பவுமே வாடிக்கை தான். நம்ம குருத்வாராவை நாமே தாக்கியதாக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்கத்தில் பாகிஸ்தானுக்கு உதவியாக நிற்கிறது துருக்கி மட்டும்தான். நிலநடுக்கத்தில் துருக்கி தவித்த போது முதல் ஆளாக ஹெல்ப் பண்ணினது இந்தியா தான். 2023 துருக்கியில் அங்கஹாரா உள்ளிட்ட இடங்களில் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஆப்ரேஷன் டோஸ்ட் அப்படிங்கிற மீட்பு நடவடிக்கை துவங்கி முதல் நாளாக இந்தியா ஹெல்ப் பண்ணுவாங்க. சிக்கியவர்களை கண்டுபிடிக்க கருடா ட்ரோன்களையும் மீட்பு பணிகளுக்கு C-17 ரக போர் விமானங்களையும் அனுப்புனாங்க. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் துருக்கி இப்போது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியா மீது 400 ட்ரோன்களை வீசினாங்க. அதை எல்லாமே இந்தியா நடுவானிலே மறித்து அழிச்சிட்டாங்க. அந்த ட்ரோன்களை எல்லாம் செக் பண்ண போது அவை அனைத்தும் துருக்கியோட சோங்கர் அசிஸ்கார்ட் என்ற ட்ரோன்கள். துருக்கி படைகளால் பயன்படுத்தப்படும் முதல் ஆயுதம் தாங்கிய ட்ரோன் இதுதான். பாகிஸ்தான் மீண்டும் தொடர்ந்து தாக்குதலை அதிகப்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவும் அதுக்கு கைமேல் பதிலடியை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானோட முக்கிய நகரங்கள் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தாக்குதலின் போக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதனால இராணுவ தளபதிக்கு அதிகமான அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ சிந்து நதியை திடீர்னு திறந்து விட்டதுனால பாகிஸ்தானில் வெள்ள அபாயமும் வந்திருக்கு. எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இப்படி பெரும் பதற்றத்துக்கு நடுவே இருக்கும்போது முதல் முறையாக பாகிஸ்தானோட DGMO இந்தியா கிட்ட பேசியிருக்காங்க. ஹாட்லைன் இணைப்பு மூலமாக இந்த போர் பதற்றத்தை குறைக்குமாறு இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க.
ஸோ இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான தாக்குதல் குறையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா கிட்டேயும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தினால் நாங்கள் அடுத்த நொடியே ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீண்டினால் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானோட ஆட்டத்தை அடுக்கினது எல்லாமே இந்தியாவோட வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பான ஆகாஷ் தான். இந்த ஆகாஷ் வான் தடுப்பு அமைப்பானது ஒரு இரும்பு கவசம் போல செயல்படும். இப்போ எதிரி நாட்டு விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் ஏவுகணைகள் வருது அப்படின்னா அது தாக்க வருவதுக்கு முன்னாடியே நடு வானில் போய் அதைய அடித்து எரிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு. ஸோ இதை வச்சு இந்தியா பாகிஸ்தானோட அத்தனை திட்டத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. பாகிஸ்தான் எந்த தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் அவங்களோட அமைப்பை பொறுப்பேற்கிறதும் இது முதல் முறையே இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான இரட்டை வேடத்தை பாகிஸ்தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்தியா பயங்கரமான பதிலடியை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. உலக நாடுகள் யாருமே பாகிஸ்தானை நம்பருக்கு ரெடியாக இல்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துச்சு அப்படின்னா இந்தியா கிட்ட 6.5 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் உயர் அதிகாரிகளே அதை பற்றி மிரண்டு போயிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.